காருண்யமெத்தா தியானம். அதிகார துஷ்பிரயோகம். நான் பகமை அற்றவராக வேண்டும். நான் கோபம் அற்றவராக வேண்டும். நான் பொறாமை அற்றவராக வேண்டும். நான் துன்பம் அற்றவராக வேண்டும். நான் சுகமாக வாழ வேண்டும். நான் சாந்தம் மிக்கவராக வேண்டும். என்னைப் போல தன்மீது அதிகாரம் கொண்ட நபர்களால் குடும்பத்திலும் வேலைத்தளத்திலும் மதஸ்தலங்களிலும் பாடசாலைகளிலும் துஷ்பிரயோகத்துக்கு உட்பட்ட அனைவரும் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்தபடியால் துஷ்பிரயோகங்களை சகித்து வாழ்ந்த அனைவரும் தன்னிலும் உயர்ந்த நிலையில் இருந்தவருக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாமல் துஷ்பிரயோகங்களை அனுபவித்த அனைவரும் அதிகாரத்தில் இருந்த நபரை தங்கி வாழ்ந்த காரணத்தால் துஷ்பிரயோகத்தின் மத்தியில் வாழ்ந்த அனைவரும் பகமை அற்றவராக வேண்டும். கோபம் அற்றவராக வேண்டும். பொறாமை அற்றவராக வேண்டும். துன்பம் அற்றவராக வேண்டும். சுகமாக வாழ வேண்டும். சாந்தம் மிக்கவராக வேண்டும். என்னைப் போல தமக்கு கீழாக இருந்தவர்களை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்த அனைவரும் தம்மை நம்பி வாழ்ந்தோருக்கு பலவிதமான துஷ்பிரயோகங்களை செய்த அனைவரும் தமது அதிகாரத்தை பயன்படுத்தி வற்புறுத்தி துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்ட அனைவரும் தமது செல்வாக்கின் காரணமாக காட்டி அச்சுறுத்தி துஷ்பிரயோகம் செய்த அனைவரும் பகமை அற்றவராக வேண்டும். கோபம் அற்றவராக வேண்டும். பொறாமை அற்றவராக வேண்டும். துன்பம் அற்றவராக வேண்டும். சுகமாக வாழ வேண்டும். சாந்தம் மிக்கவராக வேண்டும். என்னைப் போல அதிகாரம் கொண்ட நபருக்கு எதிராக புகார் செய்ய பயப்பட்டு மௌனம் காத்த அனைவரும் அதிகாரத்தில் இருந்த நபருக்கு நன்றி விசுவாசமாக இருந்த காரணத்தினால் மௌனத்தை பேணிய அனைவரும் அதிகாரத்தில் இருந்த நபரை அவமானப்படுத்துவது தவறு என கருதி இரகசியத்தை பேணிய அனைவரும் அதிகாரிகளால், குடும்பத்தால், மத தலைவர்களால் பொய் குற்றம் சுமத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ள அனைவரும் பகமை அற்றவராக வேண்டும். கோபம் அற்றவராக வேண்டும். பொறாமை அற்றவராக வேண்டும். துன்பம் அற்றவராக வேண்டும். சுகமாக வாழ வேண்டும். சாந்தம் மிக்கவராக வேண்டும். என்னைப் போல அதிகார துஷ்பிரயோகத்தை கண்டும் காணாதது போல் நடிக்கும் அனைவரும் அதிகார துஷ்பிரயோகத்தை மூடி மறைத்து குற்றவாளிகளை காப்பாற்றும் அனைவரும் அதிகார துஷ்பிரயோகம் நடத்துபவர்களை புகழ்ந்து நற்பெயரை வழங்கி சமூகத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும் அனைவரும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர பங்களிப்பு செய்யும் அனைவரும் பகமை அற்றவராக வேண்டும். கோபம் அற்றவராக வேண்டும். பொறாமை அற்றவராக வேண்டும். துன்பம் அற்றவராக வேண்டும். சுகமாக வாழ வேண்டும். சாந்தம் மிக்கவராக வேண்டும். என்னைப் போல அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுபவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த பாடுபடும் அனைவரும் அதிகார துஷ்பிரயோகத்துக்கு எதிராக குரல் கொடுக்கும் அனைவரும் அதிகார துஷ்பிரயோகத்தை வன்மையாக கண்டித்து நீதி குரலாக ஒலிக்கும் அனைவரும் பகமை அற்றவராக வேண்டும். கோபம் அற்றவராக வேண்டும். பொறாமை அற்றவராக வேண்டும். துன்பம் அற்றவராக வேண்டும். சுகமாக வாழ வேண்டும். சாந்தம் மிக்கவராக வேண்டும். அதிகார துஷ்பிரயோகம் முற்றாக நீங்கி ஒரு
சமாதானமான சூழலை உருவாக்குவதற்காக பாடுபடும் அனைவருக்கும் இந்த காணொளி சமர்ப்பணமாகும்.